ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டார்க் சாமுராய் கேமர்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம குவாரண்டைன் ஜோன் அப்படிங்கிற கேம் தான் விளாட போகிறோம். அதாவது வந்து ஒரு ஜோம்பி அட்டாக், ஓகேவா, ஒரு சிட்டியில். எல்லோரும் வந்து சர்வைவர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கும் இன்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வேலை தான் நம்மளோட வேலை இந்த கேமில். ஓகே, கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி. இங்கே பாருங்கள், ஊரே கலவரமாக இருக்கியா. ஐயோ, பயங்கர கலவரமாக கொடுத்துருக்கானுங்களே. சரி வாங்க கேமுக்குள்ளே போவோம். அந்த கேம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். ஆனால் இந்த கேம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த கேம் வந்து செப்டம்பர் 2025 தான் ரிலீஸ் ஆகுது. பட் இது வந்து எர்லி ஆக்சஸ், அது டெமோ வெர்ஷன். ஓகே வாங்க, இப்போ தான் கேமுக்குள்ளே போக போகிறோம். நம்ம வந்து ஒரு கமாண்டர், நம்ம தான் எல்லோரும் அனலைஸ் பண்ணோம். ஓகே வாங்க போவோம். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்ஃபெக்டட் இது கோவிட் வைரஸ் உள்ளவங்க, சாரி கோவிடுங்கிற சோம்பி வைரஸ் உள்ளவங்க வந்து அந்த குவாரண்டைன் ஜோனுக்குள்ளே அனுப்பணும். எப்படின்னா குவாரண்டைன் ஜோன் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா லிக்விடிஃபிகேஷன், அதாவது டெத்துக்கு அனுப்பணும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ப்ரொசீஜரு. ஒருவேளை கிளியராக இருந்தாங்கன்னா சர்வேவர் ஜோனுக்கு அனுப்பிச்சிடணும். ஓகே, 3 ஜோன். ஓகே வாங்க போவோம் கேமுக்குள்ளே. மொதல் கஸ்டமர் யார்ப்பா? ஓகே, ஒருத்தர் வராப்பில். இவரை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். முகம் வந்து செவந்துருக்குங்க ஒரு முகம். பார்த்துக்கோங்க, எதுவும் கையில் எதுவும் அடிபட்டுருக்காப்லையான்ட்டு. இல்லை எதுவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, நம்மளுக்கு உள்ள இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் முகம் வந்து செவந்திருக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் இது எடுத்துக்கணும். நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இப்போ தான் வேலையவே. முகம் வந்து லைட்டாக செவந்திருக்கு, ஸோ இது வந்து ஒரு சிம்டம். அந்த இதில் போயிட்டு இந்த பாருங்கள், ரெட் ஸ்கின் காட்டுதா, ரெட் ஸ்கின்னு கிளிக் பண்ணிடணும். பட் ஆனால் அது வந்து சிவியர் சிம்டம் இல்லை, ஒரு மாதிரி மைல்டு, அதுவும் இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் பேரில் உள்ள சிம்டம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து அவர் குவாரண்டைன் ஜோனுக்கு அனுப்புகிறோம். அதாவது கொரோனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் குவாரண்டைன் என்னென்னு. அந்த ஜோனுக்கு தான் அனுப்புகிறோம் அவர். இப்போ அடுத்த ஆள் வாங்கப்பா. நான் வந்தாப்புல அங்கிள். அவரோட பையங்கள்லாம் நேற்று வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்களாம். இல்லைன்னா ஸ்கூலாடா ஜாயின் பண்ணுறதுக்கு? டேய், செக் பண்ணிட்டு தான்டா அனுப்ப முடியும் உள்ள, பைத்தியம். சரி வாங்க பார்ப்போம். ஓகே, இவருக்கு எதுவும் இல்லை இருக்க மாதிரி தெரியலையேங்க. கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்கேன் மனுஷன். பார்ப்போம். கையில் மட்டும் லைட்டாக கருப்பாக இருக்குல்ல. ஓகே, அந்த சிம்டம்ஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவர் சந்தேகத்தின் பேரில் தான் குவாரண்டைன் இது பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் லிக்விடிஃபிகேஷன் பண்ணல, ஏன்னா யாருக்கும் ஹெவியான சிம்டம்ஸ் இல்லை. எல்லாமே குவாரண்டைன் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே நீ குவாரண்டைனுக்கு போ. ஓகே, அடுத்த ஆள் வாப்பா. சிவப்பு சட்டை. சிவப்பு சட்டை நான் வந்துட்டாப்ல. ஓகே, இவரோட இது பார்ப்போம். இது நாய் கடிச்சிச்சா? எங்க கையை காட்டுங்க. இந்த நாய் கடித்த மாதிரி தெரியலையேங்க, சோம்பி கடித்த மாதிரி தாங்க இருக்குது. அதாவது வந்து இந்த மாதிரி கடி வாங்கினவங்கலாம் வந்து லிக்விடிஃபிகேஷன் தான் பண்ணி ஆகணும். வேறு எதுவும் வழி இல்லை. நம்மளுக்கும் வேறு வழி கிடையாது. அவனை லிக்விடிஃபிகேஷன் தான் பண்ணி ஆகணும். அவரை கொண்டு தான் ஆகணும். இல்லைனா அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே இன்ஃபெக்ட் ஆகிரும். அப்புறம் வந்து சோம்பி தான் கடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், சிம்டத்தில் காட்டுவாங்க பாருங்கள். கீழே இருக்கும் பாருங்கள், டேஞ்சர் சிம்டங்க அது. பைட் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு அவர் வந்து லிக்விடிஃபிகேஷன் தான் பண்ணி ஆகணும், வழி கிடையாது. ஓகே, ஓகே வாங்க உள்ளே போவோம். ஓகே, உள்ளே அனுப்புகிறாங்களா பார்த்துக்குவோம். வாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இதே அதுக்குள்ளே டெட் பாடி வந்துட்டாப்ல. சரி விடுங்க. சரி, ஒரே ரத்த கதையாக இருக்குது. அவன் செத்துட்டான்டா. ஓகே, நமக்கு $900 கொடுத்துருக்காங்க. நம்ம வேலை தான், வேறு வழி கிடையாது இதை தவிர. சரி வாங்க, இப்போ இங்கே வந்து டே முடிஞ்சான். நீங்கள் மொத்தம் $2100 இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, அடுத்து போய் நம்ம தூங்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்க முடியும். ஓகே வாங்க தூங்குவோம். ஸ்லீப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா $1350 வந்து டோட்டலாக லாபம், கரண்ட் பேலன்ஸ். ஓகேவா, இப்போதைக்கு கொடுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். அடுத்த நாள் டே 2. இந்த கேமு இது டெமோ வெர்ஷனே சூப்பராக இருக்குங்க. எர்லி ஆக்சஸு சூப்பராக இருக்குது. ஒருவேளை ஃபுல் கேம் வந்து அதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்ப்போம்.
செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகுது, ஏற்றிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி வாங்க டே 2க்குள்ளே போயிட்டோமா? ஓகே. நான் நேற்று நம்ம குவாரண்டைனுக்கு அமிச்சோம்ல சில பேரை, அவங்கெல்லாம் இப்போ போய் செக் பண்ணணும். அதாவது வந்து அவங்களுக்கு அந்த சிம்டம் அப்படியே இருக்கா, இல்லை மாறிடுச்சான்னு. இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ 2 நாள் நம்ம விட்டோன்னா அவன் ஜோம்பியா மாறிடுவான். அப்புறம் அங்கே உள்ளவன்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருவான், தெளிவாக உள்ளவன்லாம். ஸோ அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து பெரிய கலவரம் ஆயிரும். ஓகேவா? குவாரண்டைன் ஜோனுக்கு போயிட்டோமா? ஓகே, இதான் சொல்கிறாங்க அவங்களும். ஓகே, ஃபஸ்ட் ஆளை டெஸ்ட் பண்ணுவோமா? இவரை தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இவருக்கு வந்து அந்த வைரஸ் அஃபெக்டாக இருக்கா இல்லைங்கிறது தான் இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணுவோம். ஓகே, இவருக்கு வந்து நேற்று உள்ள சிம்டம்ஸ்லாம் இல்லாதனால இவர் கிளியராக இருக்காப்புல. இவரை வந்து அமுச்சு விட்ருங்க, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இவரை வந்து நம்ம சர்வைவர் ஜோனுக்கு அனுப்ப போகிறோம். ஓகே, இவருக்கு எந்த சிம்டமும் கிடையாதுங்கிறதுனால இவர் சர்வைவர் ஜோனுக்கு அனுப்பிச்சிடும். இவர் கிளியர் ஆகிட்டாப்ல ஆள். குவாரண்டைனில் சர்வைவர் ஜோனுக்கு அனுப்பணும். அமுச்சு விட்டோன்னா அவர் வந்து ஓகே, அவர் வந்து நம்ம $350 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஒருத்தர் இருந்தார் உள்ள, அவரை பார்க்கணும். அதுக்குள்ளே இந்த ஸ்கேனர் ஏதோ கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி, நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி, நம்மளால் கண்ணால் பார்த்துக்க. ஓகே, நம்ம ஸ்கேனர் எடுத்தாச்சு, ஸ்கேனர் அண்ட் டார்ச் லைட். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம். ஓகே, வாங்க கண்டுபிடிப்போம். அவர் ஆல்ரெடி ஒருத்தர் $350 கொடுத்துட்டு போனார், இன்னொருத்தர் இப்போ தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அவருக்கு நேற்று கையெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்துச்சுங்க, இது இல்லை இன்றைக்கி. ஆள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, யூவி லைட் போட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத காயம் கூட கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கிளியராக தாங்க இருக்கார், காயம் எதுவும் இல்லை, நேற்றோட கிளியராக தான் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வைவர் ஜோனுக்கு அமுச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, எந்த காயமும் இல்லை, எந்த காயமும் இல்லை. ஓகே, சர்வைவர் ஜோனுக்கு வேறு அமுச்சிடலாம். ஓகே, ஓகே, சர்வைவர் பிளாக்கு அமுச்சிடுவோம் அவரை. இவர் வந்து சர்வே பண்ணிட்டார். என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா? ஓ காட், ஐ மேடிட்டான். எப்படி? சரி ஓகே, அடுத்த கஸ்டமர் வாப்பா தம்பி. கஸ்டமர் நோயாளி. ஓகே, வந்துட்டாங்க. அடுத்து யாருப்பா? ஏண்டா அவன் உடம்பு சரியில்லாமல் கிடக்கானுங்க, உனக்கு கண்ணாடியும் ஹேர்ட்டும் கேட்குதா? என்னடா மண்டை இது? இந்த மண்டைக்காகவே ஒரு லிக்விடிஃபிகேஷனில் போடணும்டா. சாரி. ஓகே ஓகே, கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்கான். அது கால் மட்டும் கருப்பு கருப்பாக இருக்குங்க, அது ஒரு சிம்டம் வருமே, ப்ரூசஸ். செப்பலுக்குள்ளே போய் கூட அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் இருக்குது. ஓகே, நம்ம சந்தேகமாக இருக்கணும், யூவி வேணால் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு தடவை. ஓகே, பைட் எதுவும் இருக்கா? பைட்டு பைட்டு பைட் எதுவும் காணும். ஓகே, கொஞ்சம் கிளியராக தான் இருக்கான், அதனால டெஸ்ட் பின்னாடி போய் செக் பண்ணிக்குவோம். ஓகே, கிளியராக தான் இருக்க மாதிரி இருக்கு. இங்கே பைட் எதுவும் இல்லைங்க. ஓகே, கிளியராக தான் பார்க்கான் இவன். ஓகேவா? இருந்தாலும் அது மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இவனை குவாரண்டைன் தான் அனுப்பணும். ஓகேவா? வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு அங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு சிம்டம்ஸ் வரும். ஃப்ரண்ட் கார்டெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்துச்சு. ஓகே, இவனுக்கு ப்ரூசஸ் இருக்குது, ப்ரூசஸ். ஓகே, இவ்வளோ சிம்டம்யா அவர் சோம்பிக்கு, பாவம். பரவாயில்ல, வாங்கி அதையும் தாண்டி சர்வே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஐயோ,
இந்த முகத்துலேயுமே இருக்குங்க ப்ரூசஸ்ஸு. ஓகே, ப்ரூசஸ் போட்டாச்சு. ஓகே, குவாரண்டைன் ஜோனுக்கு நம்ம அனுப்புகிறோம். வை ஐ எம் ஃபைனா? இல்லை ப்ரோ, உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, அதனால் உங்களை குவாரண்டைன் தான் அனுப்பிச்சானா? வழி கிடையாது. அடுத்த ஆள் வாங்க. என்னடா நினச்சிட்டீங்க எல்லாரும்? ஏய், ஊரில் இவ்வளோ பெரிய கலவரமாக இருக்குது, ஆளாளு கண்ணாடியை போட்டு தெரிஞ்சிருக்கீங்க. டேய், ஆஹா, இவன் வாயில் வந்து ரத்தம் வருதுங்க. இங்கே வாங்க, இங்கே கருப்பாக இருக்குது, அதையும் பார்த்துட்டேன். வாயில் ரத்தம் இருக்குங்க அவனுக்கு. ஸோ அப்போ வந்து இவனுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ குவாரண்டைனில் வச்சா கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வேளை அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து தெரியாமல் இது வாயை வந்து தெரியாமல் கடிச்சிக்கிட்டேன், அதான் வாயில் ரத்தம் வருதுங்கிறான். ஆனால் இதுவும் சிம்டமில் இருக்கே. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். லிக்விடிஃபிகேஷன் அனுப்ப முடியாது எப்படியா இருந்தாலும். யூவியை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிக்குவோம், பைட் மார்க் எதுவும் இருக்கான்ட்டு. பைட் மார்க் இருந்தாலும் கொஞ்சம் குவாரண்டைன் அனுப்பிச்சிட்டு நாளைக்கு தெளிவாக இருக்கானா பார்த்துக்குவோம் ஆள். பைட் மார்க் இருக்குங்க, பைட் மார்க் இருக்குது. இவனை குவாரண்டைனுக்கு அனுப்பிச்சிடுவோம் இதுக்கு சேஃப்டியாக. ஏன்னா வந்து இப்போ தெளிவாக இருக்கானா செக் பண்ணிக்குவோம். அவன் வந்து நாளைக்கு ஒரு வேளை இதே சிம்டம் அப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு லிக்விடிஃபிகேஷன் தான் அவனை அனுப்பிச்சான், வேறு வழி கிடையாது. சரி, ஓகே, எப்படியும் பின்னாடி டெஸ்ட் பண்ணிடுவோம் ஏதாவது பிரச்சனை இல்லாண்டு. அந்த பைட் மார்க்கே இருக்குது ஆல்ரெடி, அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. இப்போதைக்கு அவனை குவாரண்டைனுக்கு அனுப்பிச்சிட்டு அவன் 2 நாள் விட்டோன்னா அவன் சோம்பியாக மாறிடுவான். அப்புறம் நாளைக்கே போய் அவனை திருப்பி போயிட்டு அங்கே இதில் மாற்றணும் லிக்விடிஃபிகேஷனுக்கு. ஒரு வேலை ஏதாவது மாறினானா அதே சிம்டம் அப்படியே இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஓகே சர்வைவல் ஃபோனுக்கு அனுப்பிச்சிடலாம். பைட் மார்க் இருக்குது, மார்க் பண்ணியாச்சு. ஓகே, கண்ணாடி கழட்டி பார்க்கவே இல்லையா? கண்ணு மஞ்சள் கலரில் இருக்குங்க, அது ஒரு சிம்டம் தான், அதே மார்க் பண்ணிக்க வேண்டியதா. அதே மார்க் பண்ணுறோன்னா 2 சிம்டம் இருக்குது இப்போதைக்கு அவனுக்கு. அது வந்து ஒரு மைல்டு சிம்டம், இது வந்து ஒரு டேஞ்சர் சிம்டம். கண்டிப்பாக அவன் சோம்பியாக மாறி வாங்குற மாதிரி தான் இதில் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மெல்லையே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது, டே 3 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குவாரண்டைன் பண்ணிடுறோம், லிக்விடிஃபிகேஷன் வேணாம், குவாரண்டைனே பண்ணிடுறோம். நான் அப்புறம் லிக்விடிஃபிகேஷன் பண்ணோன்னா ஒரு வேளை அவனுக்கு அந்த சிம்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி. ஓகே, திருப்போம், அடுத்த ஆளை கூப்பிடுங்க. இந்த போலீஸ் போய் விட்டுட்டு வர்றாரு, போலீஸ் அங்கிள். அடுத்த ஆள் வாப்பா. என்னடா ஆளாள் கண்ணாடி போட்டு சுற்றுறீங்க? கண்ணாடி கழட்டு. வாயில் ரத்தம் வருதுங்க, வாயில் ரத்தம் வருது, அதே சிம்டம் தான் இவனும் சொல்கிறான். நான் வந்து ஒருத்தனா நாய் கடிச்சுங்கிறான், என்னடா நினச்சிட்ருக்கீங்க? டேய், இவன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு. ஆனால் வாயில் ரத்தம் வருதை தவிர இவனுக்கு எந்த சிம்டமும் கிடையாதுங்க, வாயில் ரத்தம் மட்டும் தான் வருது. ஸோ இவனை வந்து குவாரண்டைனுக்கு தான் எப்படியா இருந்தாலும் அனுப்பிச்சானோ. இந்த கையில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, பார்த்துட்டேன். யூரியா போட்டு ஒரு தடவை பார்த்துக்குவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நார்மல் டெஸ்ட்டோட யூவி டெஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. பைட் எதுவும் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல, அந்த பிளாக்காக மட்டும் இருக்குது அந்த இடத்துல, அது மட்டும் பார்த்துட்டேன் இப்போ. ஓகே, இவனை வந்து எப்படியா இருந்தாலும் குவாரண்டைனுக்கு தான் அனுப்பிச்சாகணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த சிம்டம்ஸ் இருக்குது. ப்ரூஸ் மட்டும் மார்க் பண்ணணும், ப்ரூஸு. இதாக இருக்கு பாருங்கள், கீழே இருக்கும் ப்ரூஸ், இதாக இருக்குது கருப்பா. ஸோ இது வந்து ஒரு சோம்பி சிம்டம் போல் இருக்குது, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. சரி, அடுத்து வந்து டிஸ்சார்ஜில் போயிட்டு வாயிலேருந்து ரத்தம் வருது. ஸோ இது கொஞ்சம் மைல்டான சிம்டம், வாயிலேருந்து ரத்தம் வருது, மைல்டான சிம்டமாக பார்த்துக்குங்க. என்னடா கொடுமையாக இருக்குது. சரி வாப்பா, அடுத்த ஆள் வாப்பா, லாஸ்ட்டு இன்னைக்கு டேயில். ஓகே, ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்களோட என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து குவாரண்டைனை வந்து பாஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து குவாரண்டைன் பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் பண்ணலைனாலும் சரி, ஏன்னா நம்மளோட பொறுப்பை நம்ம கரெக்டாக பண்ணணும்ல.
அங்கே போயிட்டு எவனாவது சர்வைவர் ஜோனில் போய் இன்ஃபெக்ட் ஆகிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகும். சரி பார்ப்பாங்க. கீழே கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே மாதிரி தான் இருக்காங்க. பிளாக் மார்க் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ அது மட்டும் ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, இவங்களையும் அப்படியே குவாரண்டைன் தான் அனுப்புகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் இல்லை சர்வைவர் பிளாக் அனுப்பிச்சிடுவோம் உங்களை. எனக்குலாம் அவங்க கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரியும் தெரியுதே. இல்லை குவாரண்டைன் அனுப்புவோமா? சரி குவாரண்டைனே அனுப்பிச்சிடுவோம். எதுக்கு இப்போ சர்வைவர் பிளாக்கை போய் யாராவது கடிச்சு வச்சுட்டாங்கன்னா முடிவு வச்சு எல்லாம். ஓகே, இன்றைக்கி வந்து டே முடிஞ்சு. ஓகேவா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ்.